சென்னை அருகே செங்குன்றம் பகுதியில் சொத்து தகராறு காரணமாக போதையில் இருந்த நபர் ஒருவர் செல்போன் டவரின் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து அவரை பத்திரமாக மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் புன்னம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த வேலு என்ற சதீஷ் செங்குன்றம் அடுத்த நல்லூர் சுங்கச்சாவடி அருகே உள்ள செல்போன் டவரில் திடீரென ஏறியுள்ளார். டவரின் உச்சி பகுதிக்கு சென்ற அவர் குடும்பத்தினருடன் சொத்து தகராறு இருந்து வருவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த சோழவரம் காவல்துறையினரும் செங்குன்றம் தீயணைப்புத் துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது தீயணைப்பு வீரர்கள் மேலே வந்தால் கீழே குதித்து விடுவேன் என வேலு மிரட்டியதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. தொடர்ந்து அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டனர். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு பொதுமக்கள் உதவியுடன் வேலுவை பத்திரமாக கீழே அழைத்து வந்தனர். சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட வேலு போதையில் இருந்ததால் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். சொத்து தகராறு காரணமாக செல்போன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.